அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய தலைவிதியே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 14 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பராசியில் சனி பகவானும், புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்குள் வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதியை மாறப்போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அதுவும் வக்ரமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2 குறி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12இல் இருப்பதால பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 3, 6 புதன் கும்பராசியில் வக்ர பெற்ற நிலையில் சிறப்பான பாதை இறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் அவதியுற்று என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருந்த மேசராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கான பாதை புலப்பட இருக்குதுங்க. பத்திரிகை துறையில் உள்ள நபர்கள் நல்ல வாய்ப்பினை பெற இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் மற்றவர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கான புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பயணங்கள் அனைத்துமே ஆதாயமாக இருக்குங்க. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அல்லது நிறுவன மாற்றம் ஆகியவை இப்போது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்து உங்களுக்கு ஆறுதலை மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு வாரங்களா இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு திடீரென்று இந்த 14ஆம் தேதி முடிவதற்குள் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல ஒரு உத்தியோகம், அது மட்டும் இல்லாமல் நல்ல கை நிறைய சம்பளத்துடன் கூடிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வாகனங்களை மாற்றும் அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக இஎம்ஐயில் நீங்கள் பணத்தை கட்டி வந்த நிலையில அந்த இஎம்ஐ முடிவடைந்து வாகனம் உங்களுக்கு சொந்தமாக கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரங்கள் அமைய இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12வது இடம் கூடுதல் பலம் பெற்றிருப்பதால செலவுகளை கவனமாக செய்வது நல்லது. இந்த காலகட்டங்கள்ல அனாவசிய செலவுகளை நீங்கள் தவிர்க்கும் போது அவசிய செலவுகளுக்கான கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை நீங்கள் நிச்சயம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. என்னதான் இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனத்தோடு சிரத்தையோடு நீங்கள் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. செவ்வாயினுடைய நிலையினால முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெயில் நேர
நேரங்களில் வெளியில் செல்வது, அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்தால் மட்டும் போதுமானதாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய பழைய கடன்களை அடைக்க வழிபிறக்க இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அதிகரித்து உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்ப ராசியில் பலம் பெற்று வலம் வருவதால் அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குது. அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என அதிகப்படியான பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதே போல உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகி எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கூடிய அளவிற்கு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் இந்த 14 நாட்களுக்குள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால உற்பத்தியை சிறிது நீங்கள் அதிகரிக்கலாங்க. சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் ஆதரவாக இருப்பாங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு இருங்கலாம். ஒரு சிலர் உற்பத்தியை நவீனமயமாக்கும் முயற்சியில வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டு. மொத்தத்துல மேசராசினியர்களுக்கு அனைவருக்குமே இந்த வாரங்கள் என்பது எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக மட்டுமில்லாமல் ஆர்வத்தோடும் ஈடுபட இருக்கு. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல இடம் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விசேஷ உயர்கல்விக்கு பண உதவியும் எளிதில் கிடைக்க இருக்கு. படித்து முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கும் கூட எளிதில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான ஒரு வாரங்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அளவிற்கு வருமானம் கிடைக்க இருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. சூரியன் அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட பாதகமும் செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை என்பதால அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே போதுமானதாக இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் பண பற்றாக்குறை என்பது இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால உடம்பில் அசதியும் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். பெண்மணிகளும் அதிகம் ஆரோக்கியத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவது போதுமானதாக இருக்குங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகனையும் வெள்ளிக்கிழமை துர்கையையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.